ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா ஸ்ட்ரீட் ஸ்டைல் பாஸ்தா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு பாஸ்தா நூடுல்ஸில் வெளியில் சாப்பிட ரொம்ப பிடிக்கும். ஆனால் வீட்டிலே எப்படி ஹெல்த்தியாக நல்லா ஈஸியாக செய்கிறதுன்றதான் பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து தாராளமாக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். வீட்டிலே ஹெல்த்தியாக எப்படி செய்கிறதுன்றதான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு பாஸ்தா எடுத்துக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா மில்லட் பாஸ்தா எடுத்திருக்கேன். உங்ககிட்ட என்ன பாஸ்தா இருக்கோ நீங்க அதை எடுத்துக்கோங்க. மைதால செஞ்ச பாஸ்தா இல்லாம இருந்துச்சுன்னா இன்னும் பெட்டர். நீங்க வீட் பாஸ்தாவோ இல்ல மில்லட் பாஸ்தாவோ எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு ஹெல்தியா இருக்கும். ஸோ அந்த மாதிரி பாஸ்தா ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. நான் வாங்கின பாஸ்தா பாக்கெட்ல அதுலேயே வந்து மசாலாவும் கொடுத்துருந்தாங்க. ஸோ வந்து அந்த மசாலா நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ அந்த மசாலா தான் நான் யூஸ் பண்ண போறேன். இப்போ நம்ம எடுத்திருக்க பாஸ்தாவை வந்து ஃபர்ஸ்ட் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததும் நான் பாஸ்தா ஆட் பண்ணிக்கிறேன். பாஸ்தா வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஓவர் குக் பண்ணக்கூடாது. அது வந்து ஒரு 80% நல்லா குக் ஆனா போதும். ரொம்ப குக் ஆயிடுச்சுன்னா ரொம்ப பெருசாயிரும். அதுக்கப்புறம் வந்து உடைய ஆரம்பிச்சிடும். ஸோ 80% மட்டும் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க இந்த அளவுக்கு இருந்தா போதும். இப்போ வந்து பாஸ்தால இருக்க தண்ணியெல்லாம் வடிச்சு நம்ம எடுத்துடலாம். ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வடிச்சிட்டு அது மேல வந்து ஐஸ் வாட்டர் வந்து நல்லா ஊத்திடுங்க. ஐஸ் வாட்டர் ஊற்றும் போது ஒண்ணுக்கு ஒன்று ஒட்டாம இருக்கும். அதுக்கு மேலே 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் நல்லா ட்ரை ஆகாமல் இருக்கும். இப்போ நம்ம ஒரு சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு பெரிய சைஸ் அளவுக்கு தக்காளி எடுத்துட்டு 3லேருந்து 8 வரமிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் காரம் ரொம்ப கம்மியாக சாப்பிடுவேன், அதனால வந்து 3 தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் மீடியமாக சாப்பிட்றீங்கன்னா 5 ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வரமிளகாய் ஆட் பண்ணிட்டு நம்ம சூடாக வச்சிருக்க பாஸ்தா தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஏன் பாஸ்தா தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன்னா அது வேஸ்ட்டாக போயிடும், அதுக்காக ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அப்படி விருப்பம் இல்லைன்னா நீங்கள் தனியாக சுட வச்சு அதை ஆட் பண்ணிக்கோங்க. கொதிக்கிற தண்ணியில நீங்க தக்காளியும் வரமிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சூடா இருக்க பாஸ்தா தண்ணியில இந்த தக்காளியும் வரமிளகாயும் ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா சாஃப்ட் ஆகி வந்துடும். இப்போ வந்து தக்காளியை வந்து ஒரு மிக்ஸி ஜார்லயோ இல்ல பிளெண்டர்லயோ ஆட் பண்ணிட்டு ஊற வச்ச வரமிளகாயும் சேர்த்து கொஞ்சமா பாஸ்தா தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷா ரெடி பண்ணும்போது உங்களுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூண்டு பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு பூண்டு நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டு நல்லா வதங்கி வந்ததும் 1 கப் அளவுக்கு பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கேப்சிகம் 1 வந்து ஃபுல்லா ஆட் பண்ணியிருக்கேன். இதுவும் 1 கப் அளவுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் கேரட் 1 கப் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு மீடியம் சைஸ் கேரட் வந்து 2 ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 1/4 கப் அளவுக்கு பீன்ஸ் ஆட் பண்ணிட்டு 1/4 கப் அளவுக்கு பட்டாணி ஆட் பண்ணியிருக்கேன். 1 கப்ன்றது 100 கிராம் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். 1/4 கப்ன்றது 25 கிராம் அளவுக்கு இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப குழையணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கிக்கோங்க. கிரன்ச்சியா இருந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இப்போ இதுக்கு உப்பு வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பேக்கெட்டோட கொடுத்த பாஸ்தா மசாலா ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்தா மசாலா ஃபுல்லாகவே ஆட் பண்ணிக்கோங்க, கரெக்டாக வரும். உங்ககிட்ட பாஸ்தா மசாலா இல்லைன்னா நீங்கள் கரம் மசாலா 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு மல்லித்தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு சீரகத்தூள் 1 டீஸ்பூன் அதுக்கப்புறம் மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கரெக்டான டேஸ்ட்டில் வந்துடும். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளி மிளகாய் பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு 1/2 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி நிறைய ஆட் பண்ண தேவையில்லை. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா மூடி வச்சிருங்க. நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதிச்சு வந்த பின்னாடி உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா வந்து ஓரளவுக்கு காய் ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம சோயா சாஸ் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டொமேட்டோ கெச்சப் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சில்லி சாஸ் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாமே ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பாஸ்தாவே ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்தாவை ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன்ல இருக்கும் போது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மசாலாவோட நல்லா பாஸ்தா மிக்ஸ் ஆகணும், அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கிட்டிங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ மேலே வந்து உங்ககிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் சூப்பராக இருக்கும். உங்ககிட்ட வெங்காயத்தாலாம் இல்லைன்னா நீங்கள் கட் பண்ணி கொத்தமல்லியை ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு. நான் க்ளோஸ்அப்பில் காமிக்கிற பாருங்க எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக ரெடி ஆயிருக்குன்னு. இதை நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே கடைகளில் கிடைக்கிற மாதிரியே இருக்கும் டேஸ்ட்டில். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.